ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு எந்த விதமான சைட் டிஷ்மே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ் காலியாக வருங்க, திருப்பி திருப்பி வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் ஸ்டஃப்டு சப்பாத்தி. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேங்க. நான் எடுக்கிற கோதுமை மாவு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சப்பாத்தி கிட்ட வரும், ஸ்டஃப்டு சப்பாத்தி வரும். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்றனால 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் விருப்பமானது நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்தலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சுலபமாக சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை நான் இன்றைக்கி போட்டுக்கிறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட பயன்படுத்தலாம். பொடிச்ச பொட்டுக்கடலையை ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அரை ஸ்பூன் நெய் போட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும்போது ஒரு நாள் ஆனாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். தேங்காய் துருவலை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை வறுக்கும் போதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் இப்போ வறுத்தாச்சு. இப்போ வறுத்த தேங்காய் துருவலையும் நம்ம பொட்டுக்கடலை வந்து பொடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுல்லையே வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்க போகிறேங்க. அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லத்தை பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு பொடிச்சதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையும் சேர்க்கலாம். அல்லது 2 ஸ்பூன் வேர்க்கடலை 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதை வந்து சேர்த்து பொடி பண்ணியும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக பொடி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது அது கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 2-3 நாள் மேலேயே நல்லாயிருக்கும். இது எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு மேல் மாவும் ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இதை ஒரு தடவை நல்லா வந்து மாவு பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த சைஸில் நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது எந்த சைஸில் உருண்டைகள் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக மாவு தொட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்வீட் ஸ்டஃபிங்லேருந்து நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு வச்சுக்கலாங்க உள்ளார. நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்க இந்த நாட்டு சக்கரை, பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தடவி விட்டு இதை வந்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. பாருங்கள், ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஸ்டஃப்டு சப்பாத்தியை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. 2 சைடுமே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு சப்பாத்தி நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு
கொஞ்சம் வந்து நெய் தடவி விட்டுக்கோங்க. ஸ்வீட்டுன்றனால நெய் தடவி விட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் வந்து லைட்டாக வந்து தடவி விட்டுக்கலாம். நான் வந்து நெய் தடவி விட்டுக்கிறேங்க கொஞ்சமாக. பாருங்கள் நல்லா வந்துட்டு உப்பி வருது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கடைசியாக ஸ்டஃப்டு சப்பாத்தியை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக வந்துட்டு தேன் விட்டுக்கிறேங்க. உள்ளே வந்து ஸ்வீட் இருக்கும், மேலே லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு தேன் தடவி விட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி வந்து நம்ம பேன் கேக்ஸில் லைட்டாக ஹனி வந்து மேலே ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.